أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ويوم يحشرهم جميعا يا معشر الجن قد استكثرتم من الإنس وقال أولياؤهم من الإنس ربنا استمتع بعضنا ببعض وبلغنا أجلنا الذي أجلت لنا قال النار مثواكم خالدين فيها إلا ما شاء الله إن ربك حكيم عليم. மேலும் எந்த நாளில் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவானோ அந்த நாளில் ஜின்களை, ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான்களை நோக்கி அவன் கூறுவான், ஜின் கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களில் பெரும்பாலோரை உங்கள் பக்கம் நன்கு கவர்ந்தெழுத்துக் கொண்டீர்களே. மேலும் மனிதர்களில் யார் யார் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு பயன்படுத்திக் கொண்டோம். எந்த நேரத்தை எங்களுக்காக நீ விதித்திருந்தாயோ அந்த நேரத்தை இப்பொழுது நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அப்போது அல்லாஹ் கூறுவான், இனி நரகம்தான் உங்களின் தங்குமிடமாகும். அதில் நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் யாரை காப்பாற்ற நாடுகின்றானோ அவர்கள் மட்டுமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். நிச்சயமாக இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவு கொண்டவனுமாவான். وَكَذَلِكَ نُوَلِّي بَعْضَ الظَّالِمِينَ بَعْضًا بِمَا كَانُوا يَكْسِبُونَ. பாருங்கள், இவ்வாறே அக்கிரமக்காரர்கள் உலகில் ஒன்றிணைந்து சம்பாதித்துக் கொண்டிருந்தவற்றின் காரணத்தால் மறுமையில் அவர்களில் சிலரை வேறு சிலருக்கு நண்பர்கள் ஆக்குவோம். يا معشر الجن والإنس ألم يأتكم رسل منكم يقصون عليكم آياتي وينذرونكم لقاء يومكم هذا قالوا شهدنا على أنفسنا وغرتهم الحياة الدنيا وشهدوا على أنفسهم أنهم كانوا كافرين. அச்சமயத்தில் அல்லாஹ் அவர்களிடம் இப்படி வினவுவான், ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்கப் போகும் இந்த நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கின்ற தூதர்கள் உங்களிலிருந்தே உங்களிடம் வரவில்லையா? அதற்கு அவர்கள், ஆம் வந்தார்கள், எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகின்றோம் என்று கூறுவார்கள். இந்த உலக வாழ்க்கை இன்று அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாய் வாழ்ந்ததாக அன்று தங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். ذلك أن لم يكن ربك مهلك القرى بظلم وأهلها غافلون. இவ்வாறு அவர்களிடம் சாட்சியம் பெறுவது எதற்காகவெனில், இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையை அறியாதிருக்கும் நிலையில் அநியாயமாய் அழிப்பதில்லை எனும் உண்மை நிரூபணமாவதற்காகத்தான்.